ஹாய் கைஸ், வணக்கம். பெருங்களத்தூர் ஃப்ளைஓவர் ஒர்க் வந்து ஒரு ஷார்ட் கவரேஜ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது ட்ரெயின் வந்து தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற டைரெக்ஷனில் மூவ் ஆகுதுங்க. இந்த பெருங்களத்தூர் ஃப்ளைஓவரில் ஒரு பார்ட் ஆஃப் த ஃப்ளைஓவர் போர்ஷன் வந்து ஆல்ரெடி பப்ளிக் யூஸ்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற டைரெக்ஷன் அந்த ஒரு பார்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. லெஃப்ட் சைடில் பார்க்குற இந்த ஒரு போர்ஷன் தாங்க பப்ளிக் யூஸ்க்கு ரீசெண்டாக ஓப்பன் பண்ணுது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்கல்பட்டுலேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் போகிற வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த ஒரு ஃப்ளைஓவர் போர்ஷன் மூலமாக குயிக்காக ரீச் பண்ணலாங்க. பெருங்களத்தூர் சிக்னலை ஸ்கிப் பண்ணி டுவர்ட்ஸ் தாம்பரம் டைரெக்ஷனில் ரீச் பண்ணலாங்க. இன்னொரு போர்ஷன் ஆஃப் த ஃப்ளைஓவர் வந்து இந்த ரயில்வே ட்ராக் தாண்டி ரைட் ஹேண்ட் சைடில், அதாவது வெஸ்ட் டைரெக்ஷனில் ஸ்ரீனிவாசா நகர் வழியாக போவோங்க. அந்த ஒரு ஃப்ளைஓவர் போர்ஷன் பார்ட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேலே முடிஞ்சிச்சுங்க. ரேம்ப் ஒர்க் மட்டும் பெண்டிங்காக இருக்குதுங்க, ஏன்னா லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம்னால. ஹோப் அந்த ஒரு பெண்டிங் போர்ஷனையும் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்ச பிறகு. லெஃப்ட் சைடில் பார்க்குறது தாங்க பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாண்ட். அதாவது சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் சவுத் தமிழ்நாடு போகிற பஸ்ஸஸ்லாம் இங்கே தாங்க நிற்கும். எக்ஸாக்டாக இந்த பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப் இந்த ஒரு பாயிண்டில் உங்களுக்கு ரொட்டேரி ஆம் ஃப்ளைஓவர் போர்ஷனும் கட்ட போகிறாங்க. அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி வருவாங்க. எப்படி தாம்பரம் வண்டலூர் ஃப்ளைஓவரில் வருமோ சென்டர் மீடியில் ஒரு சர்க்கிள் மாதிரி, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வரப்போகுதுங்க. அதே மாதிரி ஃப்ளைஓவர் போர்ஷன் அதர் சைடு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷனில் அந்த ஃப்ளைஓவர் பார்ட்டில் உங்களுக்கு பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப் அந்த சிக்னல்லேருந்து டுவர்ட்ஸ் ஸ்ரீராம் ஐடி கேட்வே அந்த சைடில் மூவ் ஆகிற அந்த டைரெக்ஷனில் ஃப்ளைஓவர் போர்ஷன் வந்து ஒரு 80% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் பெருங்களத்தூர் ஏரிக்கரையிலேருந்து பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப் வரைக்கும் அந்த ஒரு போர்ஷன் வந்து இப்போதைக்கு பில்லர் வரைக்கும் வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்குங்க. அந்த போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரெக்ஷனில் போகிற ரோடு, அதாவது சதானந்தபுரம் வழியாக ராஜகீழ்பாக்கம் அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு அந்த டைரெக்ஷனில் ஃப்ளைஓவர் போர்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா ஒர்க் வந்து ஒரு டீசெண்டான ஸ்பீடில் நடக்குதுங்க. இன்னும் ஒரே ஒரு இந்த இடத்துல ஒரு சேலஞ்சிங்காக இருக்குன்னா, டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பகல் நேரத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி நைட் டைமில் தான் அதிகமாக வந்து ஒர்க்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஓவராலாக இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கு முடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 6 months மேலே ஆகும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்றுனா, இந்த ஃப்ளைஓவர்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீகாஸ்ட் கிர்டர் எந்த டெக்னாலஜியில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. அந்த கன்வென்ஷனலாக கிர்டர் டைப் அந்த மெத்தடில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து டைம் தான் ஆகும். ஒருவேளை ப்ரீகாஸ்ட் கிர்டர் அந்த டைப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா ஒர்க்கு சீக்கிரமாக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. பட் இப்போதைக்கு அது நடக்கிற மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. ஸோ இதுதாங்க பெருங்களத்தூர் ஃப்ளைஓவரோட ஒரு சின்ன அப்டேட். இப்போ வந்து வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோங்க. ஹோப் இந்த பெண்டிங் ஒர்க்லாம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா டிராஃபிக் ஓரளவு பெருங்களத்தூரில் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி ஃப்யூச்சரில் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க பெருங்களத்தூர் ஃப்ளைஓவர் பற்றின ஒரு சின்ன அப்டேட். நன்றி, வணக்கம்.